सुन्दरं देवकी नन्दनं नन्दजं वसन्तरे हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम राम हरे हरे कृष्ण कृष्ण हरे. அப்பா பாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டவுட். ஓ, ஆரம்பிக்கவே இல்ல. இந்த மூக்கம் கரோத்தி வாச்சாலம் நீங்க இப்ப சேவிச்ச இல்லையா? இன்னைக்கு கார்த்தால அந்த வந்தனா ஸ்ரீனிவாசவா பாடினாளே, அதுலயும் கூங்கா போலே அப்புறம் காஷிக்கு நடந்து போ, அப்படி அவ பாடறச்சே அப்படியே அழுக வருது, நெஞ்செல்லாம் அடைச்சுக்கிறது. ஆக்சுவலி அது பெருமாளோட காருண்யம் இப்படி இருக்கேன்னு நினைச்சு அழுக வருதா, இல்ல ஆனந்தத்துக்கு அழுக வருதா, என்ன ஆறுது நம்மளுக்கு? ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டாம். எமோஷனல் நம்ம வந்து ரொம்ப அதோட ஒட்டினோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அந்த எமோஷன் உனக்கு வருத்தம் புரிஞ்சதுனால அதோட நீ ஒன்றி இருக்கிறதுனால அதுக்கேற்ற ஒரு சுபாவம் இருக்கிறதுனால அழுக வந்திருக்கலாம். ஆனால் தழுத்தழுக்க வச்சுது அழுக வந்துதான் தெரியல எனக்கும். அந்த இதே நான் இதே தான் யோசனை பண்ணேன் அந்த வரி வரும்போது. இந்த மூக்கம் கரோட்டி வாச்சாலம் சொன்னதும் அங்கக்கு போயிடுது தலை. இப்ப கூட அப்படியே தொண்டை அடைச்சுட்டு வர்றது. எப்படி அவ பாடின பார்த்தால காஷிக்கே கூட்டின்னு போயிடுறான் அவன் பெருமாள் அப்படின்னு சொல்லச்சு. எதுக்கு இப்படி தோன்றது நம்மளுக்கு? என்ன ஆறுது மனசுக்குள்ளனே தெரியல. அழகா அதுதான் ஒண்ணும் இல்லை, அவளுடைய தவம் அதுதான். இது நம்ம மேல இம்பாக்ட் பண்றது அதுதான். அதுக்கு பேர் தான் தேஜஸ்னு பேரு. என்கிட்ட ரொம்ப இன்டென்ஸா எந்த குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி வந்து சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இம்பேக்ட். அந்த இம்பேக்ட் பேர் தான் தேஜஸ். தேஜஸ்னா பிரகாசம் இல்லை, ஒளி இல்லை. தேஜஸ்ங்கிறது இம்பேக்டிங் பீப்புள் அரௌண்ட் யூ. அது இம்பேக்ட் எவ்வளவு தூரம் ரேடியஸ் வரைக்கும் இருக்குங்கிறது தவத்துடைய சக்தியை பொறுத்து இருக்கு. நம்ம அன்னைக்கு சொன்ன பாருங்க, வேலூர்ல யார் சொன்னா, வேலூர் மடத்துக்கு போயிருந்தேன். அந்த கோவிலுக்குள்ள ராமகிருஷ்ணருடைய இடத்துக்குள்ள போனோடனே நம்மள அறியாம அமைதியாகுது அப்படின்னு யாரோ சொன்னாங்க பேசும்போது. அதே மாதிரி வந்து ஒரு சில கோவில் அந்த மாதிரி பார்க்கலாம். பிரேமா மேம் சொல்லிட்டு இருந்தா கல்கட்டால அப்படி ஆச்சுன்னு. ஆமா, எனக்கு அங்க அதே மாதிரி வந்து இங்க அன்பில் இருக்கிற பெருமாள் கோவில் ரொம்ப அற்புதமான கோவில் அன்பில்ல. அதே மாதிரி துறையூர்ல மலை மேல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, துறையூர்னு திருச்சி பக்கத்தில். ரொம்ப அருமையான, அதாவது ரொம்ப பொல்யூட் ஆகலை. மற்ற மக்கள் கூட்டம் வந்து பாலிட்டிக்ஸ் பேசி நகை நட்டு அசட்ஸை பற்றி பேசி அந்த இடம் வந்து பொல்யூட் ஆகலை. அந்த தெய்வீகம் இருக்கு. ஸோ அது வந்து அதனுடைய அந்த இடத்துடைய தேஜஸ். கங்கை கரையில் போய் உட்கார்ந்தாலே எனக்கு சமுத்திரக்கரையிலேயே அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும். சமுத்திரக்கரையில் எங்கேயாவது யாரும் இல்லாத ஒரு பாண்டிச்சேரி, அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்தேன். நான் ஒரு திருவாரூர் அந்த சைடு ஒரு சமுத்திரக்கரை ரொம்ப அற்புதமான, அதாவது விசாலம் இருக்கு பாரு, விராட்டம், பிரம்மாண்டம். அது வந்து அவனை நினைவுபடுத்துறது. அதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு இல்லை, தன்னால நடக்கிறது. யானையை பார்த்தா ஏன் வந்து மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? பேசான ஆளுக்கு கூட யானையை பார்த்தோன்னே ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. அதுக்கு காரணமே அதனுடைய விராட்ட ஸ்வரூபம், அதனுடைய பெரிய உருவம். இந்த பெரிய உருவம் ஆனந்தமா இருக்கு. அது அசைஞ்சு வர்றதை பார்த்தே நமக்குள்ள ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துறது. ஏன்னா அது வந்து ரெப்ரசன்ட்ஸ், அதாவது எல்லா உயிர்களையும் பரமாத்மா இருந்தாலும் ஒரு சில இடத்துல அவன் ஸ்பெஷலாக இருக்கிறான்னு சொன்னேன். நமக்கு சட்டுன்னு வெளிப்படுறது அந்த இடத்துல. மலை கிட்ட போகும்போது, மலை மேலே மலையை சுற்றி போகும்போது, அந்த மாதிரி சில கோவில்கள் அதெல்லாம் தவம். அந்த நபர்களுடைய ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போனால் அந்த மாதிரி அவருடைய கிட்ட உட்காந்துருக்கும் போது, அதில் அந்த சமாதி இருக்கிற இடத்துல தேவதாத்தில் உட்காந்துருக்கும் போது அதெல்லாம் ரொம்ப அலாதியான ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுவே தான் இப்போ நீ சொல்கிறது. இவன் வந்து சங்கீதத்தில் தவம் இருந்திருக்கு. அது அவன் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் அவரவர் ஒரு ஃபீல்டில் தவம் இருக்கிறது. அது இம்பேக்ட் வெளிப்படும், தெரியும் நமக்கு.
பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லாததுனால ரொம்ப கிட்டக்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் வரும். இதெல்லாம் பெரிய ஒரு இம்பேக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி. இந்த எனக்கு ரொம்ப பிடித்ததுன்னா, நான் முதல் தடவை போகிறேன் ஒரு அடையாறில் ஒரு நிகழ்ச்சிக்கு. பெரிய ஆடியன்ஸ். அவங்க உட்கார்ந்த விதம், பாடுற விதம், கண்ண மூடிட்டு. நான் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சங்கீதம் வந்து ஒரு திறமை. ஆனால் அதை ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவோ பணம்காகவோ அப்படி இல்லாமல் தனக்கு ஆனந்தமாக தன்னோட அது வெளிப்பட்டால் அது அது வந்து பெரிய தவம் தான். ஆனால் சினிமா பாட்டு பாடியிருக்கிற ஹிந்தியில், தமிழில் இல்லை, ஹிந்தியில் மாஸ் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி சங்கீத ப்ரோக்ராம்லாம் பாடியிருக்கிறார். அது ப்ரொஃபஷன், பணம். பட் இந்த வீரா பஜன், இந்த மாதிரி சூர்தாஸ் பஜன், இந்த மாதிரி சில பாட்டெலாம் பாடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவருடைய பாட்டு. அது அந்த தவத்தோட இம்பேக்ட். அது இம்பேக்ட் சில பேர் மேலே அதிகமாக இருக்குது, சில பேர் அவரவர் சுபாவப்படி. உனக்கு கண்ணில் கண்ணீர் வருது, இன்னொருத்தர் அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு அப்படியே ஆட வைக்கிறது. ட்ரெயின் போனால், ட்ரெயின் வேகமாக போனால் இலை வந்து பறந்து போகும், இன்னொன்று வந்து அசையும். பக்கத்தில் இருக்கிற காலி ரயில் பட்டி டப்பா வந்து கொஞ்சம் 4 இன்ச்சு ஓடும். ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இம்பேக்ட் இருக்குல்ல, ஒரே இம்பேக்ட் எல்லார் மேலேயும் இருக்கிறது இல்லை அது மாதிரி. ஆனால் அது உண்மை நீ சொன்னது. ரொம்ப ரொம்ப இதுவாக பாடிங்க, லயித்து பாடிங்க, லயித்து கேட்டோம். அதனால நமக்கு இததான் கீதையில சொல்லிட்டு இருக்காரு. பெருமாளோட காருண்யம், பெருமாளோட சௌலபியம் நித்தியமா மூக்கம் கரோதி வாச்சாலம் சொல்றோம். ஆனா அவ பாடினதும் அது என்னதான் ஆறுதோ அப்படியே என்னமோலாம் ஆயிடுறது. அப்படியே தட தட தடான்னு நிக்கவே இல்லை, அழுகையே நிக்கல கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு அவர் பாடியது, சந்தியா பஜனை பாடிய, பஜகோவிந்தம் பாடியது, அவர் வந்து இது படித்தது, அந்த அதை வர்ணிக்கும் போதே கண்ணீர் பிடிச்சிக்கிட்டு அது ரொம்பவுமே அருமையா அப்படியே ரொம்ப உருக்கமா இருந்தது இன்னைக்கு. ஆனா ஆமா, அது திரும்ப கேட்கறது கூட அப்படியேதான் இருக்கு. ஆமா, பார்த்தேன் நான். உமா அம்மா ரொம்ப, அவளும் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. எல்லாருக்குமே அது அப்படி சோ இம்பாக்ட்ஃபுல் அப்பா, நிஜமா. நம்ம தர்ஷன் கொடுங்கோ, எனக்கு எப்படியாவது ரொம்ப இதா இருந்தது. அதெல்லாம் பெரிய சொத்து. எப்படியே இருக்கணும். நான் சூரிய காயத்ரி பாட்டெல்லாம் கேட்கும்போது எல்லாம் ஒவ்வொரு தடையும் நினைப்பேன், அவள் சரஸ்வதியோட ஸ்வரூபம் அந்த பொண்ணு. அவளை எப்போ ஒரு தடவையாவது போய் திருச்சூர் போய் பார்த்துட்டு வரணும்னு கூட நான் அந்த கான்டாக்ட்ஸ்லாம் கேட்டு வச்சுருக்கிறேன். அந்த டெலிஃபோன் நம்பர்லாம் இருக்குது. ஆனால் கெட்டு போயிடக்கூடாது. நாளைக்கு புகழ் வந்தப்புறம் சினிமா பாடணும்னு ஆசை வந்து அது மாதிரி டைவர்ட் ஆகிடக்கூடாது. இதே மாதிரி இருந்தால் உண்மையிலே MS சுப்பலட்சுமி பாருங்க, நான் நாக்பூரில் வந்தபோது பார்த்தேன். அப்படி அழுங்காமல் ஒரு சின்ன அசைவு கூட உடம்புல அப்படியே ஒரு இது மாதிரி உட்காந்து கண்ணு மூடி அவன் பாட்டு அற்புதமாக. நான் ரொம்ப சின்ன பையன் ஆக்சுவலாக. எனக்கு தெரிந்து நான் வந்து 71, 72, 73, நான் 7வது 8வது அந்த 9வது அந்த ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இமேஜ் இருக்குது. பட்டுப்புடவை நல்ல ஜரிகையோட பட்டுப்புடவை கட்டி பெரிய குங்குமம் வச்சு. ஆனால் அந்த பாடிய 2 மணி நேரம் பாடியது அதெல்லாம் தவம். அது தவம் தான், அது அவங்களுடைய தவம். சாதனை அவளோட தபஸ். அவ உருகி பெருமாளை வந்து அவ அனுபவிக்கிறா. அந்த தபஸோட இம்பாக்ட் நம்ம மேல எப்படி போகுது எனக்கு புரியவே இல்லை இன்னுமே. ஆனா நல்லா இருந்தது இம்பாக்ட். ஆனா அழகா இருந்தது. ஆனது இப்போ இருட்டு வெளியில இருக்கு, அதோட இம்பாக்ட் நமக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தினா அது இம்பாக்ட் தானே. இருட்டு என்ன பவர் இருக்கு, ஏன் பயத்தை ஏற்படுத்தணும்? இல்லைன்னா ஒரு இதுல போனா பயப்படுத்துறது ஒரு மனுஷா இண்டிவிஜுவல் இல்லையா. அவா தபஸ், அவா தபஸ் சக்தி, அது பாக்கி பேரையும் இம்பாக்ட் பண்ணுங்கிறது உருவாக்க முடியும். சட்டில் லெவல்ல எது வேணா நம்ம மேல இம்பாக்ட் உருவாக்க முடியும். அந்த இம்பாக்ட் தபஸ் இம்பாக்ட் தான். அவங்களுடைய தேஜஸ் நம்முடைய அதோட நம்ம ஒன்றக்கூடிய, அதோட யுனைட் ஆகக்கூடிய நம்முடைய சுபாவம். இது ரெண்டும் சேரும்போது
அருமையான இம்பேக்ட் ஆகுது. எல்லாருமேலேயும் அதே மாதிரி ஆகும்னு இல்லை, கேரண்டி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்துல. இப்போ நீங்க சொல்றதே இந்த பிக்சர்ல எல்லாம் சினிமால வந்து ஹீரோ வாட் எவர் ஏதோ ஒரு எமோஷனல் சீன் வச்சு நம்ம அழறோமே, அவளுக்கு அடி ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்து எப்படி நம்ம அழறோம்ல, நம்ம ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணி நம்மளுக்கே ஆமா, அடிபட்ட மாதிரி நம்மளுக்கு அழுக வருது இல்ல, அது அது தப்பஸா? அது தப்பஸ் இல்லையே. அது நம்ம சுபாவம், சில பேர் அவருடைய இன்னும் தபஸ் இல்லை, வாழ்றாங்க. அவருடைய தபஸ் இல்லை அதுல. ஆனா ஆஹ் அதை ஒட்டுமொத்தமா பிக்சரைஸ் பண்ணினவனுடைய இமேஜினேஷன், அவனுடைய அந்த டோட்டல் ஐடென்டிஃபிகேஷன் அந்த சினிமா தயார் பண்றதுல, டைலாக ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து எல்லாத்தையும் சரி பண்ணது அது இருக்கு. ஆனா அந்த அது நம்முடைய பிக்சரைசேஷனோட சுபாவம். தப்பஸ். ஆமா, இப்போ நீங்க சில பிக்சர்லாம் ரொம்பவும் ஒரு சின்ன டைலாக் தான் அப்படியே சக்குன்னு கண்ணீர் வரும். அது வந்து அவருடைய நல்ல தன்மையை ப்ரொஜெக்ட் பண்ற விதம் நல்லது, அது நிழல் தான் அது. ஆனா ஒரு நல்ல சுபாவத்தை, நல்ல சுச்சுவேஷனை ப்ரொஜெக்ட் பண்ண விதம்ல தான் அந்த டைரக்டருடைய இன்சைட் இருக்கு, அவருடைய அவரோட தபஸ். அது அவரோட தபஸோட இம்பாக்ட். இன்ஃபேக்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் 20 பேரை வச்சு நடத்துறதுலையே எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு. ஒரு சினிமா டைரக்டர் வந்து எத்தனை நூற்றுக்கணக்கான பேரை கோஆர்டினேட் பண்ணணும், ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கணும். நான் 2ஆம் தடவை, முதல் தடவை எமோஷ்னலாக பார்ப்பேன் ஒவ்வொரு படத்தை, அதில் இதெல்லாம் கவனத்தில் இன்னொரு தடவை பார்க்கணும்னு தோணும். பார்த்தா அப்போ இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் எவ்வளோ சின்ன சின்ன விஷயம்லாம் அவன் கவனிச்சிருக்கிறான். எப்படி இப்போது ஒரு ஷூட்டிங் ஒரு இடத்துல, இந்த வீட்டில் ஷூட்டிங் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் நடக்கும், அதுக்கப்புறம் இதே காட்சி 3 மாதம் கழித்து 1 மாதம் கழித்து இதே இடத்துல ஷூட்டிங் நடக்கும், இந்த காட்சியோட கண்டினியூவேஷன். ஆனால் அவன் வந்து எடிட்டர் வந்து அங்கே உட்காந்துட்டு அன்னைக்கு அந்த முதல் காட்சியில் என்ன சீன் இருந்ததோ, ஹீரோ எந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தானோ, பின்னால் என்ன பேக்ரவுண்ட் இருந்ததோ, என்ன புக் இருந்ததோ, அதெல்லாத்தையும் ரீபில்டு பண்ணணும். ஏன்னா இது வாடகைக்கு தான் எடுப்பான் டைரக்டர், இது காலியாக இருக்கும். அப்போது அதை ரீபில்டு பண்ணும்போது அவனுடைய டிவோஷன், டெடிக்கேஷன், அந்த ஆர்ட் டைரக்டரோடது, அந்த டைரக்டரோடது, அவன் எவ்வளோ தூரம் கூர்மையாக இது எல்லாத்தையும் கவனிக்கிறான். அது நீ கவனிக்கிறான்னு சொன்னால் நம்ம பார்வை வந்து 1 இன்ச்சு பார்வையாக கூட இருக்கலாம், 1 கிலோமீட்டர் தூரத்து பார்வையாக இருக்கலாம், ஒரு ஜஸ்ட் இம்மீடியட் ஃப்யூச்சருடைய பார்வை இருக்கலாம், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பற்றிய பார்வை இருக்கலாம். அது டெப்த்து. அது அதிகமாக அதிகமாக டைரக்டருடைய டெடிக்கேஷன், டைரக்டருடைய அந்த விஷயத்தில் அவனுடைய ஐடென்டிட்டி, அதெல்லாம் புரியும். அது நிச்சயமாக நம்ம மேலே இம்பேக்ட் பண்ணும். நம்ம கையில் சிலிர்ப்பு வரும், மெய் சிலிர்ப்பு வரும், கண்ணில் கண்ணீர் வரும், திடீர்னு நம்மள கை தட்டிடும். அந்த மாதிரி சில சினிமாலாம் அந்த அதுதான் தபஸ் தான், அவருடைய தபஸ் தான். நிச்சயமா கொஞ்ச நாள் நம்ம மறந்துடுவோம், அது வேற விஷயம், அது நம்முடைய சுபாவம். அது ஒரு டெம்பரரி இம்பாக்ட் தானே அது. அவருடைய தபஸ். அப்பா சந்தியா மேம் வந்து இந்த மேதா சுக்தம் பாட்டம் எடுக்கும்போது இதே நீங்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு இப்ப சட்டு நான் சொன்னது நினைவருது. மேதாம் இந்திரோ ததாத்து மேதான் தேவி சரஸ்வதி, மேதாம் மே அஸ்வினா உபா வாதத்தா புஷ்கரஸ்ரஜா, அப்சரா சுயா மேதா கந்தர்வேஷு சயன்மனஹ. அந்த வரி வரைச்சே அப்சரா சுயா மேதா கந்தர்வேஷு சயன்மனஹ. அப்சராவோட மேதை எனக்கு குடு மேதாதேவியே, கந்தர்வரோட மேதை எனக்கு குடுன்னு சொல்லச்சு. அவ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணான்னா, அப்சரஸ் நடனத்துக்கு ரொம்ப பிரசித்தம். அவ நடனத்துல எப்படி பாவுக்கமா நம்மள பண்றாளாம், அவ உணர்றது. இப்போ அவ ரொம்ப ரசிச்சு ஆடினா அவளோட நம்மளும் லயிக்கிற மாதிரி. ஒரு சங்கீதத்தை பாடுறச்சே அவ லயிச்சு பாடினா தேர் சோ இன்டெலிஜென்ட், தேர் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபர் தட் டு த வியூவர் ஆல்சோ. அவ்வளோ அதுல இன்டெலிஜென்ஸ் அண்ட் அவ்வளோ ஃபைன்னஸ், ரிஃபைண்டா இருக்கும் அந்த ஆர்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா. நீங்க சொன்னதும் அங்க அதுதான் நினைவு வந்தது. அது எல்லா விஷயத்துலையும் நம்மளால உயர்வை பார்க்க முடியும். சினிமா அதெல்லாம் குப்பை அப்படின்னு, அதுக்கும் பெரிய ஒரு டேலண்ட்டும், பெரிய ஒரு கோஆர்டினேஷனும், பெரிய ஒரு ஆர்கனைசிங் ஸ்கில்லும், ஒரு கம்யூனிகேஷனும், ரிலேஷன்ஷிப்பும், எத்தனையோ விஷயம் வேணும் அதில். ஒரு சின்ன இதுனா கூட அது அழிச்சிடும், அந்த சினிமாவுடைய தாக்கத்தையே அழிச்சிடும். நான் ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப சின்ன வயசில், தோ அஞ்சானேன்னு, அமிதாப் பச்சன், ரேகா. ரொம்ப அற்புதமான படம். 2 கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது.
அதை வந்து முடிச்சிட்டான். 2 பேரும் பிரிஞ்சு போற மாதிரி முடிச்சிட்டான். ஆனா மக்களுக்காக கடைசியில ஒரு நிமிஷம் 2 பேரும் திரும்ப ஒண்ணுமே அர்த்தமே இல்லாம எந்த பேக்ரவுண்ட் இல்லாம கை கோத்துட்டு சேர்ந்துக்கிற மாதிரி சும்மா மக்களுக்கு வந்து அது இப்படிதான் இருந்தாரா பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன்னால சினிமாவே முழுக்க அப்படியே கீழே போயிடுது. அது இம்பாக்டா 0 ஆயிடுது. கோஷிஷ்னு ஒரு படம் பார்த்தேன். அவன் வந்து 2 ஊமைகள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பிறக்கிறது. அது குழந்தைக்கு ஊமையா செவிடான்னு அவக்கு செக் பண்ணுவான். பெரிய பெரிய பாத்திரத்தை கிளிக்கிழிப்ப இல்ல, பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சு டமார் டமார் டமார்னு அடிப்பான். அதுக்கு முன்னால கிளிகிழிப்பை வச்சு அடிப்பான். அது உள்ள வந்து இவனை ஏமாத்திருப்பான். அது உள்ள இருக்கிற மணி இருக்குல்ல, அது இருக்காத உடஞ்ச போனதை இவனுக்கிட்ட வித்திருப்பான். அவன் அதை அடிச்சு 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 குழந்தை மேல இம்பாக்டே இல்லை, கண் பார்வை மாறல. ரொம்ப வருத்தமாயிடும் 2 பேருக்கும். அது அப்படியே கண்ணீர் வரைக்கும் அந்த 2-3 சீன் அப்படி ஒரு, அதாவது வெறும் ட்ராஜடி மட்டும் இல்லை, ட்ராஜடியில செத்து போறதை பார்த்து கண்ணீர் விடுறது இல்லை. இதெல்லாம் சில நியூஆன்சஸ், ரொம்ப நுட்பமான சில விஷயங்கள். அது வந்து அவனுடைய பார்வையை காட்டுறது அந்த டைரக்டரோ. அவர் இன்னைக்கு நான் ஒரு இது டான்ஸ் ஷேர் பண்ணினேன். அந்த பொண்ணு பங்காளி பாட்டுல பரதநாட்டியம் ட்ரெடிஷனே கிடையாது. எல்லாம் நம்ம சம்ஸ்கிருத பாட்டு அல்ல தமிழ் பாட்டு தான் அதிகமாக. கன்னடா, புரந்தரதாசர், தெலுங்கு. அவள் பெங்காலிலேருந்து இங்கே வந்து கற்றுட்டு இருக்கா போல இருக்கு, யார்கிட்டயோ ரொம்ப அவளுடைய ஒரு கண்ணு அசைவு கூட அவ்வளவு அற்புதமாக இருக்கு. அந்த விரல் இன்னொன்று இது போட்டால் அந்த விரலுடைய ஒரு ஜாயிண்ட்டும் பேசுறது, அவளுடைய கண் பார்வை போகிறது, அதில் எக்ஸ்பிரஷன் மாறுறது எக்ஸ்ட்ராடினரி. நான் பார்க்குற டான்ஸில் பரதநாட்டியம் பார்ப்பேன் நான். அது வந்து அவளுடைய தவம். அது அந்த எக்ஸ்பர்டைஸ். மெஸ்ஸி ஃபுட்பாலில் அவன் மெஸ்ஸி விளையாடுறது நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், மணிக்கணக்காக பார்க்கலாம் மெஸ்ஸி விளையாடுறது. அது ஒரு ஆர்ட் இருக்கு அவன்கிட்ட. அது அவனுடைய தவம். 3 வயசு 5 வயசுலேருந்து ஃபுட்பாலோட வளர்ந்துருக்கிறான். வளர்ந்து அவன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி அவன் அந்த மெஸ்ஸி. அந்த மாதிரி அந்த தவம் தான் நம்ம மேல இம்பாக்ட் உருவாக்குறது. அதுதான் ரொம்ப நல்லா இருக்குல்ல. கார்த்தாலித்த எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்குன்னா அவ இவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கா போல இருக்கப்போ. எத்தனையோ புக்ஸ் எழுதியிருக்காங்க, எத்தனையோ பேர். ஏதோ ஒரு புக் தான் ஜெனரேஷன்ஸ் செஞ்சுரிஸுக்கு நிற்கிறது, மற்றெல்லாம் அங்கங்க கரையான் அடிச்சு போயிடுறது. ஸோ அது அந்த எழுத்தாளனுடைய தவம், சிந்தனையுடைய ஆழம். அதுதான் இம்பேக்ட் பண்ணுறது. இல்லைன்னா அதில் என்ன இருக்குது, ஒரு புக்கு எழுதுறதுல பெரிய விஷயமா. காப்பி பேஸ்டில் நிறைய பேர் எழுதுறாங்க, கூகுள்லேருந்து காப்பி பேஸ்டில். சலோ சரி, இந்த நீ என்ன மியூட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிச்சு. பாட்ட ஆரம்பிச்சதும் ஸ்ரீதர் வந்துட்டாரு, பசிக்கிறதுனாரு. கிச்சனுக்கு போனேன், நெட்வொர்க் வீடியோ ஆன் பண்ணா காதுக்கு அப்புறம் ஆடியோ ஓடாது, அதனாலதான். சரி, இன்னைக்கு என்னையோட ஆகும். இன்னைக்கு நானும் சொன்னேன்ல, யோகாசனால நான் யோகாசன் பண்ண முடியல, வெளியில போயிட்டு. ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணேன். நான் எனக்கு டவுட் வந்தது, மியூட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி பேசுறது அப்படின்னு. ஆயிடுத்து முடிச்சிட்டு வந்துட்டேன். சரி, இன்னைக்கு எந்த ஸ்லோகம்? 10வது அத்தியாயத்துடைய ஸ்ரீ பகவான் வாச்சல இந்த ஹந்ததே கதைஷ்யாமி. சொல்லுங்க, சொல்லட்டுமா? ஹந்ததே கதைஷ்யாமி திவ்யாஹ்யாத்மவிபூதயः प्राधान्यतः कुरुश्रेष्ठ नास्त्यन्तो विस्तरस्य मे अहमात्मा गुडाकेश सर्वभूताशय स्थितः
अहमादिश्च अहमादिश्च मध्यं च अहमादिश्च मध्यं मध्यं च च भूतानामन्त एव च भूतानामन्त एव च போதும். அடுத்தது गुणाम् ஆதித்யானாம் தானே, ஆதித்யானாம். அதுல இருந்து பட்டியல் रामः ரெண்டு विष्णु வச்சுக்கோம். ஹந்ததே கதைஷ்யாமி, கதைஷ்யாமி சொல்கிறேன், கதைக்கிறேன். ஸ்ரீலங்கால வந்து பேசுறேங்கிறதுக்கே கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறேன். ஹந்ததே கதைஷ்யாமி, திவ்யமான என்னுடைய ஆத்ம விபூதைய, என்னுடைய விபூதிகளை நான் சொல்கிறேன், அந்த விபூதிகளை சொல்கிறேன். ஹந்ததே கதைஷ்யாமி திவ்யாஹி ஆத்ம விபூதைய பிராதான்யத்தः குருஸ்ரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்ய மே. எனக்கு என்னுடைய விபூதிகள் வந்து ரொம்ப ரொம்ப விஸ்தாரமானது. அது வந்து லிமிட்லெஸ், எண்டே கிடையாது, அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த மாதிரி விபூதிகள், அதை வந்து நான் முக்கியமானதெல்லாம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். முக்கியமானதெல்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து விஸ்வரூப தரிசனத்தை வந்து படமாக போடுவோம். நம்ம இஸ்கான்லாம் போட்டிருக்காங்க. நான் கூட என்னுடைய புக்கில் ஒரு ஷீட்டு படத்தை போட்டிருக்கேன். அதில் வந்து அவர் வந்து அனாதி அனந்த அப்படின்னு சொன்னப்புறம் அவர் எப்படி படத்தில் கொண்டு வர முடியும்? இந்த பக்கம் அப்படி தலை 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 சின்ன டாட் வரைக்கும் தலை போடலாம், இந்த பக்கம் நிறைய தலைகளை போடலாம். அப்புறம் பிராதான்யத்தை முக்கியமானதெல்லாம் பெருசாக தெரியும், மற்றதெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக வெறும் தெரியும், அவ்வளோதான். அந்த மாதிரி படம் போடுறான். ஆனால் அது அனாதி அனந்தங்கிறதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாது. இது வந்து உருவமாக போட்ட உடனே அது ஆதியும் அந்தமும் ஆயிடுச்சு அதில். அதனால் வந்து அனாதி அனந்தத்தை நம்மளால் பிக்சரைஸ் பண்ணுறதோ சிலையில் வடிக்கிறதோ உருவத்தில் கொண்டு வரதோ முடியவே முடியாது. வார்த்தைகளில் வர்ணிக்கிறதோ கூட முடியாது. அனாதி அது எத்தனை தூரம் வரையும் இப்போ எவ்வளோ நாள் செய்வோம் சொல்லுவோம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ வந்து பிராதான்யத்தை முக்கியமானதை எல்லாம் நான் வந்து சொல்கிறேன் உனக்காக அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் முடியும். ஏன்னா நமக்கு இந்த விபூதிகள்னு சொல்லுவோம். எதுதான் அந்த அருகம்புல்லில் என்ன பார்க்கலாம், அப்புறம் வந்து கேக்டஸில் என்ன பார்க்கலாம், அப்புறம் வந்து ஒடின்னு 83 லட்சம் தாவரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பூ மலரக்கூடிய விஷயத்தில் என்ன பார்க்கலாம், பூ வந்து உதிர்ந்து பெட்டல்ஸ் எல்லாம் உதிர்ந்து விடுறதுல என்ன பார்க்கலாம், மரம் வந்து விதையிலேருந்து முளைக்கிறதில்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டே போனால் எத்தனை கர்மங்கள், எத்தனை பொருட்கள், எதை சொல்ல முடியும்? அதனால் முக்கியமானதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவன் கேட்டது விஸ்தாரமாக சொல்லு, ஏன்னா நீ பேச பேச எனக்கு வந்து அமிர்தம் போல் இருக்குது, எனக்கு திகட்டவே இல்லை. குழந்தையுடைய சொல் மாதிரி இருக்குது, மழலை சொல் மாதிரி அமிர்தம் போல் இருக்குது, திருப்தியே ஏற்படலை, அதனால் விஸ்தாரமாக சொல்லுங்கிறான். இவன் சொல்கிறான், இல்லை விஸ்தாரம்னா அதுக்கு விஸ்தாரம்னா சொல்லவே முடியாது, ஏன்னா நான் அனாதி அனந்தம் அப்படின்னு. பூதானாம் ஆதி அந்தம் மத்தியம் எல்லாம் நான் தான் அப்படின்னு. கதைஷ்யாமி திவ்யாஹி ஆத்ம பிராதான்யத்தை குருசிரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்ரஸ்மி அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசய ஸ்தித. நான் வந்து எல்லா உயிர்களையும் இருக்கிற ஆத்மா, அதனுடைய உள்கரு நான் தான். சர்வபூதாசய ஸ்தித அகம் ஆதிஷ்ச மத்தியஞ்ச பூதானாம் அந்த ஏவச்ச. உயிர்களுடைய ஆரம்பம் மத்தி எண்டு. எப்போவுமே இந்த மத்திங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நீளமான ட்ரெயின் நம்ம முன்னால் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க, உடனே நம்ம ஆதியை பார்க்க முயற்சி பண்ணுவோம். அது எங்கே, எந்த பக்கம் எவ்வளோ தூரம் இருக்குது, அப்புறம் அந்த பக்கம் பார்ப்போம். ஒவ்வொரு இதுலேயும் ட்ரெயின் வந்து அப்படி லைனில் வளைய போதெல்லாம் நான் ஜன்னல் வழியாக அதனுடைய எண்டு, அதனுடைய என்ஜின் தெரியறதான்னு பார்ப்பேன். அது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இயற்கையாகவே. அவங்க 2 பேரும் போனான்னு சொல்லுவாங்களே திருவண்ணாமலையில். அவர் வந்து சிகரத்தை தலையை தேடி போனார், இவர் வந்து பாதத்தை தேடி போனார். ஆனால் பாதத்தை பார்க்க முடியல, ரொம்ப போயிட்டே இருக்க வேண்டியிருந்தது. அதனால் அவர் திரும்பி வந்துட்டார் உண்மையை சொல்லிட்டு. இவர் வந்து போய் பாதி தூரம் போயிட்டு, என்னடா இவ்வளோ தூரம் இருக்குது, சரி போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லலான்னு ஒரு
அங்கேருந்து ஒரு பூ விழுந்துதான் சிகரத்தில். அந்த பூ எடுத்துன்னு வந்து நான் சிகரம் வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் அவருக்கு கோவில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆதி அந்தத்தை பற்றி நமக்கு இயற்கையாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எதுவாக இருந்தாலும் நான்லாம் புக்கை படிக்க உட்காந்தா நான் முதல்ல வந்து இந்த மாதிரி நாவல் இதெல்லாம் படிப்பேன். அப்படி படிக்கும்போது ரெண்டு இங்கே இந்த என்ன சொல்கிறது, துப்புரவு நாவல், லேனா இது தமிழ்வாணனுடைய துப்புரவு நாவல், அந்த மாதிரி இன்னும் ஒருத்தர் இருந்தார் துப்புரவு நாவல் நிறைய எழுதுவார். அதை படித்த 2 பக்கம் படிக்கிறது, கடைசி 2 பக்கம் படிச்சிருவேன். ஃபுல்லாக அப்புறம் புஸ்தகத்தை வச்சுருவேன், முடிஞ்சு போச்சு, நாவல் படிக்கிற வேலை. ஆனால் நம்ம சித்தாந்தத்தில் கருத்துல எல்லாம் அப்படி படிக்க முடியாது. நீங்கள் வந்து டோட்டலாக ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும் மெதுவாக. இன்னைக்கு அந்த அம்மா சொன்னா பாருங்க, விஜயலட்சுமியா, கிராஜுவலி ரெகுலர்லி, அழகா சொன்னா, அதுவும் காதுல ஒலிக்கிறது. என்ன அழகா பேசினா, அந்த மாதிரி பேசினா, அழகா பேசினா அந்த மாமி. பாக்குறதுக்கும் அழகா இருக்கு அந்த மாமி. கிராஜுவலி, என்னது அது 3 சொல்லு? நேச்சுரலி, கிராஜுவலி, ரெகுலர்லி. இயற்கையா வரணும், இயற்கையா போகணும், ரொம்ப ஃபாஸ்டா. ஆர்கானிக் இயற்கை எதுவுமே வேகமா வளராது. இயற்கை வந்து எப்பவுமே மெதுவா தான் அந்த விதை வந்து மெதுவா பிளக்கும், மெதுவா துளிர் வரும், மெதுவா வளரும், மெதுவா தான் வளரும். ஃபாஸ்டா வளர்ந்தாலே அது இயற்கைக்கு விரோதமானது. நம்ம வந்து அடுப்பில் சோலார் கேஸில் வைக்கும்போது அந்த ரொம்ப டேஸ்டாகவும் அதோடைய எந்த கெமிக்கலும் மாறாமல் இருக்குது. அதுவே அக்னியில் பழைய காலத்து அடுப்பில் வைக்கும்போது கொஞ்சம் அது இதுவாகுது. கேஸ்க்கு வந்தபோது அதை விட டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகுது உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரில். மைக்ரோவேவில் போனால் 10 செகண்டில் முடிகிறது, அதெல்லாம் 2 மணி நேரத்தில் அந்த சாதம் அழுகி போயிடுது, கெட்டு போயிடுது மைக்ரோவேவ். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலே அது இயற்கைக்கு விரோதமாக தான். இயற்கையானது அப்படிங்கிறதே கிராஜுவலி தான் அடுத்தது. அப்புறம் ரெகுலர்லி ரொம்ப அவசியமான விஷயம். எந்த விஷயமே ரெகுலரானால் தான் நமக்கு வந்து அது அந்த உலகத்திலேயே நாம் இருக்கணும். இருந்தால் தான் அந்த உலகம் நமக்கு மெதுவாக நம்ம உள்ளே இறங்கும். அது எதுவாக இருந்தாலும், சங்கீதமாக இருந்தாலும். கமலஹாசனை பற்றி நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அவன் 5-8 வயசு இந்த மாதிரி இருக்கும்போது, 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவன் வந்து மயிலாப்பூரில் சில ஸ்ரீனிவாசன் யாரோ 2-3 வீடுகளில் கால் தொடச்சி அது கிடைக்கிற சும்மா ரோடு சுற்றி அந்த ஆள் ரோட்டில் சுற்றிட்டு இருந்தான். குடும்பத்தோட படிப்பு ஸ்கூலு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஊர் சுற்றிட்டு ஏதோ அப்பப்போ செலவுக்கு எங்கேயோ இந்த மாதிரி காரை தொடச்சி இந்த மாதிரி. ஆனால் நடிப்பில் பெரிய ஆர்வம், நடிப்பு, நாடகம், அது இது. அவன் உண்மையிலேயே அவன் மற்றபடி அவனுடைய ஐடியாஸை விட்டுருங்க. ஆனால் நடிப்பில் வந்து நிச்சயமாக அவனுடைய பார்வை ரொம்ப ஆழமான பார்வை. நிறைய படம் காப்பி அடிச்சிருக்கிறான், இங்கிலீஷ் படங்களை. அவனுடைய அந்த அவ்வை சண்முகிலாம் நான் ஒரிஜினல் பார்த்தேன். டபுள் ஃபேஸ்டா அந்த மாதிரி. மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் அப்படின்னு அந்த படம். இங்கிலீஷ் என்ன பேரு? மிஸ் கரெக்ட்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு தப்பா சொல்லிட்டேனா தெரியல. மிஸ்ஸஸ் கரெக்ட் தான். டபுள் ஏதோ டபுள்ல வரும். மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர். டவுட்ஃபயர்ப்பா. ஓ, டவுட்ஃபயர் இல்ல, இன்னொரு படம், அந்த வேற ஒரு படம். அவங்களும் காப்பி அடிச்சிருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி அவன் ஒரு சைலண்ட் மூவி ஒன்று, பிரெஞ்சு படம். பிரெஞ்சு எப்படி சைலண்ட் மூவி, டைலாகே கிடையாது, அதை காப்பி அடிச்சு இவனும் அவனும் சேர்ந்து 2 பேரும் ஒரு டைலாக் கூட இல்லாத ஒரு படம் எடுத்தான். அப்படியே காப்பி விமானம், மௌன படம். அது அந்த ஒரிஜினல் அவ்வளோ அழகாக இருந்தது. இவன் தனக்கு ஏற்றபடி சில இதெல்லாம் மசாலா கலந்து இதெல்லாம். ஆனால் கூட அவனுக்கு இருக்க அமர்ந்து லாட் சினிமாவில் டெடிக்கேட்டட் ஆள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் இவனை தான் சொல்ல முடியும். இருக்கலாம், நமக்கு பெயர் தெரியாத நடிகர்கள் சில பேர் இருக்கலாம், ஹீரோ சொல்கிறேன். அந்த மாதிரி தவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த தவம் வந்து யார்கிட்ட இருக்கோ அவருக்கு ஆழமான பார்வையும் கிடைக்கிறது.
கொஞ்சம் நாம் பார்க்காத பல விஷயங்களை அவரால் பார்க்க முடியும். அதுதான் இப்போ விபூதிகளில் இவர் சொல்லும்போது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த இதில் கண்ணை கொடுக்குறான். நீ இதெல்லாம் நீ பார்க்க முடியாதுன்னு. இந்த ஆதிஷ்ட மத்தியஞ்ச பூதானாம் அந்த ஏவச்சங்கிறான். ஆரம்பமும் நான் தான், மத்தியமும் நான் தான், முடிவும் நான். முடிவுக்கு அப்புறமும் நான் தான், ஆரம்பத்துக்கு முன்னாலேயும் நான் தான். அது விபூதி யோகத்தில். இனிமே அவன் ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவி அன்சுமான் அப்படின்னு லிஸ்ட்டு போட ஆரம்பிப்போம். இதுக்கு அடுத்தது அந்த லிஸ்ட்டில் இதில் எல்லாம் என்ன பார்க்கலாம், பிராதானியத்தக முக்கியமான விஷயங்களுடைய லிஸ்ட்டு கொடுப்போம். அதுதான் விபூதி யோகம். மற்றபடி விபூதி யோகத்தில் பெருசாக தத்துவமாக புரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை. அந்த பேர்களை பார்த்து இது என்னது இது என்னது. ஆதித்யர்களில் நான் விஷ்ணுன்னு சொன்னால் ஆதித்யர்கள் நிறைய பேர் இருக்காங்களா, ருத்ரர்களில் நான் சங்கரன்னு சொன்னால் ருத்ரர்கள்னு ஒரு பெரிய நிறைய பேர் இருக்காங்களா அப்படிலாம் வரும் கேள்வி. அது எல்லாமே அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நம்ம பார்ப்போம், முடிந்த வரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் நம்ம அதெல்லாம் பார்ப்போம். அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க. இந்த சாப்டர் ஜாஸ்தி மெடிடேட்டிவ் பர்பஸ்க்கு தான். இதுல நான் இதா இருக்கேன்னு சொல்லச்சு இது சேவிக்கச்ச பெருமாளை அந்த ரூபத்துல அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு தான் சொல்றா. இதுல இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி தத்வார்த்தம் இல்லாம சோ யூஆர் ஏபிள் டு மெடிடேட். அந்த ரூபங்கள் இதுல பெருமாள் இருக்காரு அப்படின்னு நம்ம பாவுக்கமா அதை அனுபவிக்கிறதுக்கோஸ்கரம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றா. ஏதோ வெங்கட் சார் ஏதோ சொல்ல இருக்கலாம். ஆனா பொதுவா மெடிடேஷன் தியானம் அப்படின்னு சொன்னாலே தியானத்துடைய மொத்த ஸ்வரூபமே சிவன் தான். மகாவிஷ்ணு எப்படின்னா உலக வாழ்க்கைக்கு நமக்கு உலக வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியதை கிடைக்க செய்வதற்கும் பாதுகாக்கப்பட வேண்டியதை பாதுகாப்பதற்கும் உலக வாழ்க்கை சுகமாக கம்ஃபர்டபுளாக. அவர் கூட பாருங்களேன், அந்த அனந்த சயனாசன்னு ஆசனம் ஒன்று இருக்குது, யோகாசனம். அந்த ஆசனத்தில் அனந்தமாக அவர் வாழ்க்கைப்படுத்திருக்காரு. இவர் மாதிரி கோபத்தை வெளிப்படுத்தி மகாவிஷ்ணு சிவன் மாதிரி நெத்திக்கண்ணை வச்சு சுற்றி ஜுவாலைகள் வச்சு நடராஜருடைய ருத்ர தாண்டவம் மாதிரி இடது காலை தூக்கி அவர் மாதிரி ஆனந்தமாக இருக்கார். நோ டென்ஷன், நோ ஸ்ட்ரெஸ். அப்போ அவரால் மேக்சிமம் வேர்ல்டு லைஃபுக்கு நமக்கு எல்லா வகையிலையும் அவரால் செய்ய முடியும். அவரே டென்ஷனில் இருந்தால் நமக்கு என்ன கொடுப்பார் அவர்? அது பாருங்க, அந்த பிக்சரைசேஷன் கூட எவ்வளோ அழகாக இருக்கு. பிக்சரைசேஷன் பிரம்மாவுக்கு முக்கியமாக ஞானம், படைப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானம். அதை எப்படி படைக்கிறது, எப்படி அது ப்ராசஸ் என்ன, எப்படி செய்யறது. அவனுக்கு 4 தலை கொடுத்துருக்காங்க பிரம்மாவுக்கு. ஞானம் ஒரு தலையோட ஒரு மூளை போகாதுன்னு 4 ஞானம். அவருக்கு யார் துணைவின்னு சொன்னால் ஞான தேவியான சரஸ்வதி துணை. மகாவிஷ்ணுவுக்கு லக்ஷ்மி செல்வத்தை கொட்டி உலக மக்கள் எல்லாம் நல்லபடி சுகமாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடியவர். அவருக்கு பெரிய பெரிய ஆபரணங்கள் வேணும், பெரிய கோபுரம் வேணும், பெரிய பிரசாதம் நெய்யெல்லாம் போட்டு நல்ல பெரிய பிரசாதம் வேணும். இதெல்லாம் உலக வாழ்க்கைக்கு உலகத்தில் சரியானபடி வியாபாரங்கள் நடக்கணும், குடும்பங்கள் நல்லா இருக்கணும், தழைக்கணும், வறட்சி இருக்கக்கூடாது, வளமை இருக்கணும். அதுக்கு இவருடைய அதனால்தான் அவருக்கு பஜனை இருக்குது. அவருக்கு தியானத்தை விட மகாவிஷ்ணுவுக்கு அதிகமாக பஜனைகள் இருக்குது, கீர்த்தனங்கள் இருக்குது. சிவனை பொறுத்தவரை அவருக்கு ஒன்றும் வேண்டாம், சாம்பலை பூசிட்டு பாம்பை போட்டுக்கிட்டு அவர் சுடுகாட்டில் இருக்க முடியும், பாட்டு இருக்க முடியும், ஜோதி ஸ்வரூபத்தில் இருக்க முடியும். அவர் அவருக்கு அந்த தில்லை நடராஜனோ இல்லை 3வது கண்ணோ அது அவருடைய அந்த பிரளயம் அவரும் காப்பாற்றுறாரு. நம்ம சிவனை மட்டும் வழிபடுறவங்கள அவரும் காப்பாற்றுறாரு. ஆனால் அவருடைய இது தியானம், நம்முடைய ஆன்மீக அறிவு ஞானத்தை அடையணும்னா அவர். அதனால இவர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அவர் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அழகு முகத்திலேயே நம்ம தியானம் பண்ணலாம். மந்திரங்கள்னு சொல்கிறது, தியான மந்திரங்கள்னு சொல்கிறதுல சிவனுக்கு இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு இருக்காங்கிறது எனக்கு நாம ஜபங்கள் இருக்கு. எனக்கு தெரியல, எனக்கு ஐடியா இல்லை அதை பற்றி. தியானத்துக்கான சோர்ஸ்
ஆனால் வந்து விபூதி யோகம் நீ சொன்ன மாதிரி அவருடைய அந்த விஸ்தாரத்தை நம்ம தியானம் பண்ணுறதுக்கு, அதை சிந்தனை பண்ணுறதுக்கான யோகம் தான் அது. நம்ம கற்றுக்கிற விஷயம் ஒன்றும் இல்லை. அடுத்ததும் அப்படிதான் விஸ்வரூப தரிசனம். அர்ஜுனனுடைய வர்ணனை இருக்கு, அதில் நம்ம இன்டெலெக்சுவலாக அதை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு செய்யலாம். தவிர அது வந்து சீரியஸ் ஸ்டடிக்காக ஞானத்தை ஆன்மீக சாதனைக்கு அதுவும் கரெக்டு தான். நீ சொல்ற மாதிரி தியானம் தான் பண்ணணும். அவருடைய அந்த சொல்லியிருக்காரு 10 and 11 அப்படிதான் சொல்லியிருக்காரு. தியானம் அந்த மென்டலி விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறது. இதுதான் இந்த யுகங்கள்லாம் எடுத்து பார்த்தா சொல்லுவாங்க, கிருத்த யுகம், திரேதா யுகம். எப்பயோ கோவில்கள் இந்த நீங்க நம்ம சொல்ற இந்த வடிவம் அதெல்லாம் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல தான் வந்திருக்குன்ற மாதிரி எங்கேயோ படிச்ச மாதிரி. இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி வடிவங்களோ அப்படி ஏதாவது இதெல்லாம் நம்முடைய தியரி தானே, நாம எப்படி பார்த்தோம். ஆனா இயற்கையா வந்து மனுஷனுக்கு உருவத்திலிருந்து நாம அருவத்தை நோக்கி போக முடியும். சாக்காரிலேருந்து நிராகாருக்கு போக முடியும் மனுஷன். அப்படிதான் போவோம். சாக்காரில் தான் ஆரம்பிப்போம். அம்மாவுடைய ஸ்பர்சம், அம்மாவுடைய கை, அப்புறம் அம்மாவை பார்வை, அம்மாவோட டச்சு அப்படின்னு போயிட்டு வளர்ந்து அப்புறம் உலகத்தோட டச்சு, உலகத்தோட ஸ்பர்சம், அப்படி போய் உலகத்திலேருந்து விட்ராயல் சமயத்தில் நிராகாரத்துக்கு உருவமற்ற நிலைக்கு போக முடியும். ஆனால் வந்து படைப்பு வந்து சத்திய யுகம் முதல்ல இருக்கு. எல்லோருமே சத்திய யுகத்தில் ஒரு சாத்வீகமாக ஒரு உயர்ந்த மனப்பான்மையோடு இருக்கும்போது அவங்களுக்கு தனியாக வழிபாடுன்னு தேவையில்லை, உபாசனைன்னு தேவையில்லை, அதெல்லாம் இல்லை. அடுத்த இதில் வந்து மெதுவாக பர்சானிஃபிகேஷன் வருது திரேதா யுகத்தில். திரேதா யுகத்தில் ராமர், இவங்கெல்லாம் பரசுராமர், இதெல்லாம் பர்சானிஃபிகேஷன், உருவங்கள் வருது. மூன்றாவது யுகத்தில் அப்புறம் வந்து யஜ்ஞங்கள், இந்த மாதிரி உருவங்களுக்கு பிரதீகமாக அடையாளமாக யஜ்ஞங்கள் வருது. நாலாவது நம்முடைய யுகத்தில் யஜ்ஞங்கள் கூட போய் ரிஷிகளுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி, ரிஷிகளுக்காக தவசு குறைஞ்சி, அப்போ யஜ்ஞங்கள் எல்லாம் கோவில்கள். அப்போ சமுதாயத்துடைய கேந்திரமே யஜ்ஞமாக இருந்தது, ரிஷி சாலைகளாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதுவே கோவிலாக மாறி மக்களை ஈர்க்கக்கூடிய கோயில்களாக போய் அங்கே வந்து நம்ம சிஸ்டம் வந்தது. ஏன்னா பக்தி பிரதானமாக ஆயிடுது இங்கே, பர்சனல் ரிலேஷன்ஷிப் மனுஷனுக்கும். ஸோ இது வந்து ஒரு வகையில் அதனால் டிட்டரியேஷன் கூட சொல்லலாம். கலியுகங்கிறது மனுஷ சமுதாயத்துக்கு மெதுவாக வந்து இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி. அப்போ கோவில்கள், பரமாச்சாரியருக்கு கோவில் கட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகிட்டார். அவர் கலெக்ஷன்லாம் பண்ணி, பரமாச்சாரியருக்கு எது கோவில் கட்டணும், சாய்பாபா கோவில் கட்டுறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. எல்லாம் ரியல் எஸ்டேட் ஆளுங்க. அவங்க வந்து சாய்பாபா கோவில் கட்டுறேன், அவர் ஒரு சாமி ஆக்கிரமாயிடுச்சு. நம்ம இந்த இதில் கூட ஸ்ரீராம் இருக்காரா, எனக்கு இந்த பரமாச்சாரியார் திருவடிகளே சரணம்னு சொல்ல எனக்கு அவ்வளோவா ஒரு மாதிரி இருக்கும். அது பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து தெரியல, அவர் உயர்ந்தவர் தான். அதனால சாய்பாபா ரொம்ப உயர்ந்தவர், பெரிய சாது, அற்புதமான யோக புருஷன். அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் படிக்கணுமே தவிர அவரை வந்து ஒரு மேஜிஷியன் பிசி சர்க்கார் மாதிரி ஆக்கிட்டோம். அவர் அந்த மிராக்கிள் பண்ணார். பரமாச்சாரியும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மிராக்கிள் மேனாக ஆக்கிட்டோம் நம்ம எல்லாம் செய்யணும். அவருடைய தகுதி அவர் அதுக்காக இல்லை, அவர் பெரிய கருத்தை சொன்னார், ஒரு உயர்ந்த வேதத்துக்காக வாழ்ந்தார், சாஸ்திரங்களுக்காக. நம்ம இதுதான் நம்ம பர்சோனிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். சில பேர்லாம் கல்யாண பத்திரிகையில் சங்கராச்சாரியரின் அனுகிரகத்தோடு அப்படின்னு எழுதுறதை நிறுத்திட்டு பரமாச்சாரியரின் அனுகிரகத்தோடுன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ இப்போ இருக்கிறவர்லாம் மோசமான ஆளுங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து அது சேஞ்ச் பண்ணி வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல நிறைய சங்கரா என்ன சொல்லுவா, நம்மளோட ஜெகத்குரு சங்கராச்சாரிய தான் எழுதணும். இல்லை, அது சரி விடு. நான் சொல்றேன் எப்படி டிட்டோரியேஷன் ஆகுதுங்கிற. நம்ம ஒருத்தர் வந்து ரோல் மாடலா இருந்தாருன்னா அவர் திருவடியே சரணம் அவரை பர்சானிஃபை பண்றதுனால என்ன ஆகிறது பிரச்சனை? ஏன் கருத்தை பார்க்கறது இல்லையே, நம்ம கருத்தையே பார்க்கறது இல்லை. நம்ம வந்து கருத்தை நீங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றதுனால தானே அது இருக்கலாம், ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம். ஆனா வந்து இப்போ எனக்கு வந்து
அவர் அவருடைய கருத்தை படிக்க, தெய்வத்தின் குரலை படிக்க படிக்க செய்யறது. அந்த கருத்து மேலே தியானம் இருக்கணும், நம்ம கவனம் இருக்கணும். இவரை பர்சானிஃபை பண்ணி இவருக்கு ஜெய் போட்டு பண்ண மெதுவாக கிருஷ்ணனுக்கே அதுதானே ஆறுது. ஹரே கிருஷ்ண கோவில் என்ன ஆறுது? எத்தனை பேர் கீதை படிக்கிறாங்க? ரவிசங்கருடைய ஃபோட்டோவை பெருசாக சாமி ரூமில் வச்சுக்கிறாங்க. நீ பண்ணுறியாடா அந்த மூச்சு பயிற்சி பிராணாயம் பண்ணுறியான்னு கேட்டால் அது அன்றைக்கி ட்ரைனிங் கிளாம்பு போனதோடு சரி, அதுக்கப்புறம் பண்ணலைங்கிறான். இந்த பர்சானிஃபிகேஷன் வந்து ஒரு வகையில் வீழ்ச்சி. சாதாரணமாக ஒரு சில பேர் எக்ஸ்ட்ராடினரி இருக்காங்க, அவங்க கருத்தையும் வச்சுட்டு இதுக்கு வரா. நீங்கள் புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமின்னு 3 வாக்கியம் இருக்கு புத்த மதத்தில். முதல் வந்து இந்த கௌதம் புத்தருங்கிற விக்கிரகத்துக்கு சரணம் போகிறது. அடுத்தது அந்த கூட்டத்துக்கு, புத்த விஹாரம், புத்த பிக்ஷுக்கள், புத்த அந்த சங்கம், புத்தர் பிக்ஷுக்களின் சங்கம், அதில் ஐடென்டிஃபை ஆகுது. ஆனால் அதையும் தாண்டி போகணுங்கிற தர்மம் சரணம் கச்சாமின்னு 3வது விஷயம் இருக்குது. கருத்துக்கு வரணும். இட் கேன் ஸ்டார்ட் வித் அன் இண்டிவிஜுவல் பர்சானிஃபைடு காட் ஃபார்ம். கடவுள் உருவமாக ஒரு பர்சன், ஒரு இண்டிவிஜுவலாக ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தத்துவத்தில் கருத்துக்கு கவனம் அங்கே போகணும். போனால் தான் நமக்கு உயர்வு. பூஜை பண்ணுறதோ, ஹீரோ வர்ஷிப் பண்ணுறதோ, என்னுடைய ஃபோட்டோவை பர்ஸில் வச்சுக்கிறதோ அது பெரிய உயர்வு கொடுக்காது. என்ன லாபம்? நான் பல இடத்துல எவ்ரிதிங் ஆல்சோ இல்ல. இப்போ கீதா லேர்னிங்கே எடுத்துட்டோம்னா நிறைய பேர் நான் கீதா 700த்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன், கீதால நான் எக்ஸ்பர்ட்னு சொல்றச்சே அதுவும் அதே தானே. இல்ல இருக்கிற தாத்பரியத்தை எடுத்து லைஃப்ல அப்ளை பண்ணிக்கிறது தான் அதோட எசன்ஸ். அப்படிதானே பண்றோம். இட் அப்ளைஸ் டு எவ்ரிதிங் இன் லைஃப் பேசிக்கலி. அல்ல, எல்லாரும் அப்படி இல்லையே. நம்ம இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா கோவில் கட்டுறாங்க, இஸ்கான் கோயில்கள் கட்டுறாங்க. 1,00,000 பேர் அங்கே வரேன்னா எத்தனை பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நீ பக்தி யோகத்தில் சொன்ன விஷயங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? அது 1%. அது சமுதாயத்தில் அந்த பாப்புலேஷன் தான் இருக்கும். விக்கிரக பூஜை தான் மேக்சிமம் இருக்கும். பட் இது ஒரு வகையில் வந்து நம்மளை கீழே வீழ்த்துறது தான் என்னுடைய எல்லாத்துலேயுமே. சங்கமும் பாருங்கள், ஆர்எஸ்எஸ் அவ்வளோ பெரிய கருத்தில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மெதுவாக சிம்பால்ஸில் வந்து முடிந்து போச்சு. இன்றைக்கி கட்டடங்கள் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். நாம் எந்த மாதிரி ட்ரெஸ் மேலே காவி துண்டை போட்டுக்கணும், நெத்தியில் காவி போட்டு வச்சுக்கணும், இதற்குள்ளே மாட்டிட்டோம். அதனுடைய கருத்து டாக்டர் எடகேவார் சங்க பிரச்சாரக்கா 40 வருஷம் இருந்த வரை கையை பிடிச்சி அழறாரு. டாக்டர் எடகேவார் ஆரம்பித்த சங்கம் இதுதானா? இன்றைக்கி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், லட்சங்களில் மக்களை கூட்டி அதுக்காக போஸ்டர் போட்டு இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு அழுதார் ஒருத்தர். தமிழ்நாட்டில் 40-45 வருஷம் பிரச்சாரக்க இருந்தவர். இது வந்து பர்சானிஃபிகேஷன் அண்ட் சிம்பலைசேஷன். இது நேச்சுரலாக இப்படி தான் நடக்கும். அது வந்து ரொம்ப நல்லதா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வந்து கருத்துக்கு போகிறாங்களோ அவங்க இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லேருந்து விலகி இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறவர் வந்து இந்த சிவ கூட்டத்திலேருந்து அவரால் முடியல, அங்கே போகிறாரு. ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் மறுபடியும் மெதுவாக விலகி போய் 4 பேருக்கு வேதாந்தம் சொல்லி கொடுத்துட்டு அங்கங்கே உட்காந்துருக்காரு. இது வந்து கிருத்தயுகம்ங்கிறதும் அதே மாதிரி தான். அதுலேருந்து டிட்டோரியேஷன் கலியுகத்துக்கு வந்திருக்கும். இதுலேருந்து திரும்ப வந்து ரிஃபைன் ஆகி திரும்ப கிருத்தயுகம் வரும். இது 4 லட்சத்து வருஷம் கழிச்சு இல்லை, இப்போவே ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன பாக்கெட்ஸில் அந்த கிருத்தயுகம் வரும். நம்ம பிளாக் ஆப்பிரிக்கா ஒருத்தர் இருக்கார், கானா அப்படிங்கிற தேசத்தில். கானானந்தான பேர், அவர் பேர் கானானந்த சரஸ்வதி. அவர் பிளாக். இங்கே சின்ன பையனா ரிஷிகேஷில் வந்திருக்காரு. ஏதோ ஒரு ஆசிரமத்தில் யாரோ லிங்க் வந்து அவர் வந்து அங்கே ஒரு சின்ன குரூப்பு 3000 பேர் பிளாக்ஸ் எல்லாம் பஞ்சகச்சம் கட்டுறாங்க, மடிசார் கட்டுறாங்க பெண்கள் எல்லாம். அங்கே வந்து கோவில் இருக்குது, பகவத்கீதை இருக்குது, சம்ஸ்கிருதம் பேசுகிறோம். அங்கே வந்து வேதாந்த டிஸ்கஷன்ஸ் இருக்குது, பகவத்கீதை இருக்குது, ஸ்ரீகிருஷ்ண கோவில் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு சின்ன கூட்டம். அது பெரிய நாடு. அது 1 கோடி பேர் இருக்கும் ஜனத்தொகை. ஒரு 3000 பேர் அவருடைய ரொம்ப அழகாக பேசுகிறார். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு கூப்பிட்டுருந்தோம். அது வந்து அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ மெதுவாக இந்த சின்ன பாக்கெட்டில் ஒரு சத்திய யுகத்தை நோக்கி டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்சிஷன் நடந்திருக்கு.
அவர் மட்டும்தான். அவர் பின்னால் இருக்கிறவங்கலாம் இவருடைய ஃபோட்டோ வச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது. அடுத்த 100 வருஷம் கழிச்சு பார்த்தா எல்லார் பர்ஸ்லையும் அவருடைய ஃபோட்டோ இருக்கும். சரி. இது இப்படியே போகும். இதுதான் சைக்கிள். இப்படி சொல்றதுனால கிருஷ்ணனை நாம குறைவா சொல்றோம்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு டெஃபினெட்லி அவர் பூஜிக்க தகுந்தவர், பூஜிக்கிறதுக்கான அவருக்கு அருகதை எல்லாம் இருக்கு. பட் அதோடயே நிற்காதேன்னு அவரே சொல்றாரு. பக்தி யோகத்தில் அவர் எங்கே போறாரு, என்ன பூஜனை பண்ணு, மல்லிப்பூ தான் எனக்கு உகந்த பூ, செம்பருத்தி பூ தான் எனக்கு போடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஒன்றுமே சொல்லுது. அவர் பாட்டுக்கு அத்வேஷ்டா சர்வபூதம் நான் போறாரு. நம்ம அமிர்தானந்தமயி, நான் ஒரு சன்னியாசிகிட்ட கேட்டேன் எட்டிமடையில், நீ என்னப்பா அவருடைய பஜனை, அமிர்தானந்தமயோடைய பஜனையிலேயே கிருஷ்ண பஜனை இருக்கு, நீ கிருஷ்ணன் கோயிலை வச்சுட்டு ஏன் அமிர்தானந்தமயோட போட்டோ எல்லா பக்கமும் வச்சிருக்கேன்னு. அதே மாதிரி தான் இந்த சாய் பஜனை, புட்டபர்த்தி சாய்பாபா, அவருடைய கேசட் ஒன்று என்கிட்ட ரொம்ப வருஷம் இருந்தது. அவர் பாடியது இந்த புட்டபர்த்தி சாய்பாபா. அதில் ஒரு இடத்துல கூட அவர் சாய்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. நேர கிருஷ்ணா ராமா நாராயணா அங்கே தான் பாடுறாரு. ஆனால் இவங்க ஜால்ரா போடுற ஆளுங்கள்லாம் சேர்த்து அதில் சாயை சேர்த்துட்டாங்க. இதில் என்ன இவங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு எனக்கு தெரியல. பெரிய ரொம்ப டிவோட்டடாக சாய்பாபா படத்தை வச்சுட்டு வாரம் வாரம் வியாழக்கிழமை பூஜை பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு உயர்த்தும், என்ன பண்ணும் தெரியல. நம்ம ஒன்றும் இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஏதோ முயற்சி பண்ணுறானுன்னு திருப்திப்படுத்திக்கலாம், அவ்வளோதான். நீங்க ஏன்னா ஸ்ரீராம் சார் பேசல, நம்மளது ஏதோ ஒரு கேப் இருக்குப்பா அண்டர்ஸ்டாண்டிங்ல. அவர் நம்மளுக்கு சொல்லுவார் ஸ்ரீராம் சார். என்னதுல? இந்த சாய் பஜன்ஸ் எல்லாம் பண்றது, இந்த புட்டபர்த்தி பாபா கண்டிக்கலையே. நான் சொன்னது கேட்டது கேப் டெஃபினெட்லி தோன்றுது. இப்படி அப்படிலாம் யோசனை பண்ணாமே அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பா, ஏதோ இருக்குமா இருக்கும் தெரியல. யோசனை பண்ணாம தான் பண்றாங்க. யோசனை பண்ணியிருந்தா அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க யோசனை பண்ணாம பண்ணி எங்க எக்ஸ்ட்ரீம் போறான்னா, நான் நேற்று சொன்னேன் பாரு, ஒரு பிள்ளையார் கோவில்ல பிள்ளையார் சந்நிதியோட முன்னால இருக்க மண்டபத்துல நான் பேச போனோம். அந்த பிள்ளையாருக்கு திரை போட்டுட்டு இவங்க புட்டபர்த்தி சாய்பாபாவோடைய படத்தை வச்சு டேபிள்ல அவருக்கு மாலையெல்லாம் போட்டு விளக்கேற்றி என்னை பேச கூப்பிட்டாங்க. எனக்கு அது என்னால் இது பண்ண, அதாவது எல்லாம் ஒண்ணுதான் ஒரு கருத்தை கூட ஏற்க முடியும். நீ உன்னை கடவுளா வச்சுக்கோ அவரை. ஆனால் இவரை மூடுற அளவுக்கு அவர் என்ன ஏதாவது ஈவில் ஃபோர்ஸா? இந்த டிட்டரியேஷன் தான் நடக்கிறது. அவருடைய செக்ரட்டரியே தன்னறியாமல் இந்த திசையில் அந்த கூட்டத்தை அழைச்சின்னு போகிறார் அப்படின்னு என்னுடைய கருத்து. இது இன்னைக்கு புரியாது, 100 வருஷம் கழிச்சு ஏதாவது காலத்தில் புரியும். பட் விடட்டும், அது பாட்டு பண்ணட்டும், ஏதோ ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு உட்காரட்டும். அப்படி பார்த்தா ராமகிருஷ்ணனே மனுஷன் தானே, மனுஷனாக வாழ்ந்தவர்கள் தானே, நம்ம தெய்வமாக கும்பிடுறோம். அதனால் ஏதோ பண்ணிக்கிட்டோம், பாட்டு கும்பிடுது. நம்ம ஒன்றும் பெருசாக அதில் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு இல்லை. ஸ்ரீராம் எங்கேயா ரோட்ல இருக்கீங்களா? ஆமா, அப்படிதான் தோன்றுது. அவரால் பேச முடியலன்னா கண்டிப்பா அவர் சொல்லியிருப்பாரு. அவரோட இன்புட்ஸ் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. அவர் வித்தியாசமான ஆள். அவர் தெய்வத்தின் குரலை பேசும்போது அந்த கருத்துல ஐயா நமஸ்காரம். No, I just I have to respect your views, so I'm just keeping quiet. But sir, what I want to tell you, என்னுடைய personal view, like what you said, சமத்துவத்தை தான் இது பண்றோம். ஒன்று இந்த குரூப் பை அண்ட் லார்ஜ் வாட் எவர் ஐ ஹவ் நோன், அந்த பகவானோட ஈக்குவலன்ஸை பார்த்துன்றது தான் இந்த மாதிரி பண்றது. ஐடல் வர்ஷிப் or whatever you say, whether it is cult or whichever way you say it, அது அவருடைய what do you call that extraordinary stuff of beyond human aspect. At least most of the followers believe in it 100%. I feel நிறைய பேர் இதா பண்றா. பட் நீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல இந்த கல்ட்டுன்னு சொல்ற கூட கிடையாது. இப்போ ராமர் கிருஷ்ணர் எல்லாரும் இருக்கும்போது அவளை வர்ஷிப் பண்ற மெத்தட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுறது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் க்ரூட், பட் ஸ்டில் இன்னைக்கு காலையில வள்ளியம்மாள் சொன்ன பாருங்க, வள்ளி ஆத்தாள் சொன்னாங்க பாருங்க,
ஒரு மெத்தட் இருந்தாதான் சார் அந்த பிராக்டிசஸ் எல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியறது. ஆமா ஆமா கரெக்ட். அதனால அவர் சொன்ன இது நீங்க சொல்ற மாதிரி அவ ஃபாலோ பண்ணலைன்னா அது இண்டிவிஜுவல் ஃபெலோஸ் ஆர் சீட்டிங் தெம்செல்ஸ். நம்ம கிருஷ்ண இவர் சொல்லியிருக்காருல அந்த அது என்ன நம்ம ஒரு ஹிப்போக்ரைட்ஸ்னு ஒரு இடத்துல வரும் 3வது சாப்டர்ல மித்யாச்சார மித்யாச்சாரிஸ்ன்னு அது சொல்ற. அது மாதிரி ஒரு இதுல பிலீஃப் வச்சுட்டு கருத்துல ஒண்ணும் பண்ண மாட்டேன், படம் வச்சுட்டு சமூகத்துல அந்தஸ்து இருக்கு இல்ல ஒரு இடத்துல போய் சேர்றது கூட்டுறதுனாக்க அது வேஸ்ட். அது ஷுவர்லி இட்ஸ் அந்த மாதிரி பண்றவா இருக்கா, அதை நம்ம பண்ண முடியாது. பட் இது நான் என்ன சொல்றேன்னாக்க நிறைய பேர் என்ன என்ன என்னுடைய பிலீஃப்ல என்னன்னா அவர் சொல்றேன் நீங்க வந்து ஐ ஆல்சோ வாண்ட் டு ரிக்வெஸ்ட் யூ சார், அவருடைய புக்ஸ் நான் அனுப்புறேன். என்ன மாதிரி அவர் பேசியிருக்கார் லெக்சர்ஸ், ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வாட் யூ கெட் டு see is only அவரை பத்தி எனக்கு குறையே இல்ல 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 அது அதான் சொல்றேன். வாட் ஐ வாண்ட் யூ டு ஆல்சோ நோ, ஏன்னா நம்ம த்ரூ யூனோ தீஸ் டிவோட்டீஸ் ஆர் சோ கால் டிவோட்டீஸ் ஆர் ஃபாலோயர்ஸ்ன்ற பேர்ல வந்து நிறைய பேரு they go off stay and all that, nobody can இது பண்ணலாம். பட் நம்ம அவருடைய கருத்துகள் என்ன பண்ண சொல்லியிருக்க அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் ட்ரை டு இது proliferate and எல்லாருக்கும் ரீச் அவுட் பண்றது. நாட் 1-2 years, ஃபார் 60-70 long years அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன கருணை இருந்தா பண்ணிருக்க முடியும். ஒரே ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன்னா பஜனைங்கிற ஒரு சிஸ்டம் வந்திருக்கு இல்லையா, அந்த பஜனைங்கிற சிஸ்டம்ல பஜனை பாடுறோம், பிரசாதம் எடுத்துன்னு போறோம், கருத்துக்கு ஒரு இடம் இல்லை. நிறைய இல்ல நான் அட்டென்ட் பண்ணினேன். கருத்து வந்து உங்களை மாதிரி தனிநபர் அந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சு போகிறோமே தவிர அந்த சிஸ்டம் நம்ம கோவில் சிஸ்டம்லயே பாருங்க, கோவிலுக்கு பிரசாதம் இருக்கு. ஆனா உட்கார்ந்து பெரிய பெரிய மண்டபங்கள்ல கருத்துக்கான என்கரேஜ்மெண்ட் இல்ல சார். ஹரே கிருஷ்ணால டான்ஸ் ஆடுறான், பஜனை பாடுறான், நாம எல்லாம் பண்றான், பிரசாதம் சாப்பிட்டு போறான். அங்கே உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கருத்து சொல்லப்படணும். இவருடைய நமக சொல்றது மட்டும் போராதுங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா. சோ வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ரைட். இந்த இதை நீங்க நாமாவளி ஏதோ சாய் பஜன்ஸ் ஏதோ எடுத்துட்டாலும் இஸ் ஈக்குவேட்டட் டு, நானே பாதி நேரத்துல முடிக்கிறச்ச சாய்ராம் தான் சொல்றேன். நம்ம சாய் ராமா சாய் கிருஷ்ணான்றதான் எல்லா நாமாவளியிலையும் வரக்கூடிய. அது வாயா வார்த்தையா இருந்துருச்சுனாக்க இட்ஸ் அ வேஸ்ட். சும்மா ஒரு வேஷம் போடுறதுக்கு பண்ணது கிடையாது. பட் நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வாட் எவர் ராமா அண்ட் கிருஷ்ணா ஸ்டுட் ஃபார், he must be standing for, and we must believe in it and see that as well. அந்த மாதிரி இருந்ததுனாக்க அது கொஞ்சம் நமக்கு அது கொஞ்சம் கம்ப்ளீஷன் இருக்கு. And what I want to tell you is that எல்லாரும் சேரும்போது அப்படி ஆறுது இல்ல சார். நீங்க ரொம்ப முதல் குழந்தை எல்கேஜில அதுதான் அது எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம கோயில் இதுலயும் இருக்கு. Everybody encourages you to come get into the the process of finding ourselves. Basically it's finding, the search is on, and the different people in different levels ன்னு வச்சுக்கலாம் in terms of. அதனால சில பேர் வந்து பேசுறது சொல்றதெல்லாம் ரொம்ப சைல்டிஷ் அண்ட் இதாகவும் இருக்கலாம். I don't dispute it or deny it. பட் நான் வந்து ஐ எம் ரியலி என்ஜாயிங். இப்போ உங்களோட இதை வந்து நான் எப்படி நம்ம கிருஷ்ணபவனோட lectures through you and through the satsang that we are getting to have கேட்கறானோ, அந்த மாதிரி நான் அவருடைய லெக்சர்ஸ் அண்ட் வேரியஸ் அதர் திங்ஸ் கேட்டிருக்கேன். அப்சல்யூட்லி நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேசட்ஸ் ஆஃப் ஹிஸ் நெவர் ஹேவ் தட் சாய் as ஒரு appendage or anywhere else, but his devotees, I mean that's a way of relating to him ன்னு நினைச்சிட்டு எல்லாத்துலயும் அப்படிதான் பண்றேன். கரெக்ட். இது கண்டெம் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய லெக்சர்ஸ் நான் ஒரு காலத்துல நான் தொடர்ந்து நிறைய கேட்டிருக்கேன், நிறைய கேசட் கேட்டிருக்கேன். You would love it sir, you would love it. வேதாந்தத்தை பேசுறாரு. அதான் இந்த வேதாந்தத்தை பேசும்போது பியூர் அத்வைதிக் lectures, all these lectures like நீங்க ரஜினிஷ் கேட்டிருக்கதா சொல்லியிருக்கேன். So I would only, அதனால தான் நான் I took I know you might have even read it or, but நான் இந்த ஃப்ளோல நான் சொல்லிட்டேன் because it's absolute. இன்னைக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் we had a satsang. Every Tuesday we have satsangs on on Sai literature.
அண்ட் இன்னைக்கு காத்தால நான் இன்னைக்கு சாயங்காலம் ராதா பிஃபோர் 5 to 6 Indian time or 7:30 to 8:30 Singapore time we have this. அப்ப நேத்துக்கு நீங்க பேசினதோட அந்த தாத்பரியங்கள்லாம் இன்னைக்கு நான் லெக்சர் அந்த அவருடைய லெக்சர்ல ஐ காட் சம் ஆன்சர்ஸ் லைக் நேத்தி டெஸ்டினி அண்ட் ஃப்ரீ வில் அண்ட் டெஸ்டினி பத்தி பேசியிருந்தோம் நேத்திக்கு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். நீங்க இந்த லெக்சர்ஸ்ல நேத்திக்கு ஒரு இது ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃப்ரீ வில் அண்ட் வேர் இஸ் த ஃப்ரீ வில் அந்த காஃபை பத்திலாம் சொன்னேன்ல, இல்லை மாடு வந்து ஒரு பெக் டு இது நேத்திக்கு சொல்லியிருந்தேன்ல, the liberty of one is limited to the rope to which it is tied to the peg, so that area it can go around and graze and all that stuff. அது அளவுக்கு இருக்குன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு இந்த லெக்சர்ல I'm just trying to tell you to say that it makes you think, it gives you a lot of spiritual inputsங்கிறதுக்காக கோட் பண்றேன். ஸோ அவர் வந்து ஒரு டிவோட்டி ஒருத்தர் அவர்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி நான் வந்து டெஸ்டினி இதென்ன இட்ஸ் வெரி ஹார்ஷ் ஃபார் மீ, நான் ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கேன், நான் உங்கள் பின்னாடி கூட வர முடியாதபடி ஐ மிஸ் தட், ஐ எம் வெரி சேட் அப்படின்ற போது ஹீ ஜஸ்ட் கிவ்ஸ் அன் இம்மிடியேட் இது, எதுக்கு அதுக்காக why should you be sad? You read about it, rejoice and hope that, and have confidence that next time if such a thing happens you will be able to be there and enjoy the bliss. That ஒரு positivity that her all may kush அப்படின ஒரு கான்செப்ட் இருக்கு. In every aspect try to be enjoy the moment ன்னு சொல்றாருல்ல, அந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்லிட்டு இருக்கார், இந்த டெஸ்டினின்னு சொல்லிட்டு டோன்ட் ஓவர் எம்பசைஸ் ஆன் டெஸ்டினி அண்ட் லூஸ் இது ஆக்ஷன். எவ்வளோ பிரகிருதியில இருக்கிற எல்லாருக்கும் ஆக்ஷன் இஸ் நெசசரி, ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஈவன் டு கெட் த டெஸ்டினி ஒன் ஹேஸ் டு ஆக்ட் அண்ட் தென் ஒன்லி ரீச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சொல்ற. இவன் இந்த ஆள் இந்த சாதகா சொல்றான், எவ்ரி மேன் ஹேஸ் டு ஹால்மார்க் ஆஃப் அ மேன் இஸ் ஆக்ஷன்ங்கிறான். நாட் ஹால்மார்க் ஆஃப் மேன், woman, all living beings. Prakriti is feminine, only Purusha is masculine. And every person's action or aspect of life itself is to reach that masculine stuff, which is அதுதான் புருஷார்த்தம், அதுதான் புருஷ லட்சணம். that is not any மேல் ஆம்பளை பொம்பளைங்கிறதெல்லாம் இட்ஸ் லைக் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பாய்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணா எப்படி இருக்கும், பாய்ஸ் ரோல் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உலகத்துல மென்ஸ் ரோல் இருக்கும், அதுவும் இருக்கு. அதனால யூ ஆர் நோ டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆத்மா ஹாஸ் நோ ஜெண்டர். அந்த மாதிரி ஒரு லெக்சர் போச்சு. எஸ்பெஷலி கேட்கறது நீங்க இந்த இதெல்லாம் வீடியோ கேசட் மாதிரி போட்டு எல்லாரும் சத்சங்கத்துல கேட்கறாங்களா? எங்க இப்ப நம்ம காலையில குரூப் மாதிரி நம்ம 7 o'clock கீதா மாதிரி நாங்க ஒரு ஸ்மால் செட் தான். அந்த மாதிரி சத்சங்கங்கள் நான் இது வரைக்கும் அட்டெண்ட் பண்ணல. So we do, I mean I know it's not major takers யாரும் கிடையாது சார், but all the same and the aspects of whatever that he has spoken, whether how many people understand properly is also different. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லிமிட்டடா தான் இருக்கும். பட் we try to அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் பப்ளிக் தெரியறது இல்லை. அது வந்து இந்த the fanciful aspects of the flashy aspects of centenary celebration kind of things may possibly attract attention to the world outside. முயற்சி எல்லாரும் அவரவர் லெவல்ல ஏதோ முயற்சி பண்ணிட்டு அதான் சொல்ல வரேன். ஆனா அவர் வந்து அவரை பத்திய விஷயமே இல்லை, இது கிருஷ்ணனை பத்தியோ விஷயம் இல்லை. நம்ம எப்படி அதை எப்போதுமே யூ ஹேவ் a mixed bagங்கிறதுக்காக தேசபக்தி காந்தியை வச்சே காங்கிரஸ்காரன் எந்த அளவுக்கு போயிட்டான் பாருங்க. காந்தி பேரு எல்லா இடத்துலையும் ஸ்டாச்சு, ரூபா நோட்டு. ஆனால் இன்னைக்கு காந்தியோடைய எக்கனாமிக்ஸை பற்றி பேசுன்னா என்னுடைய கிளாஸ்மேட்டு ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி காங்கிரஸில், நீ அவருடைய எக்கனாமிக் சிஸ்டம் ரூரல் வேஸ்ட்டு சொல்லுப்பா அப்படின்னா அவனுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியும். சும்மா ஒரு ஐடல் மட்டும் வச்சிருக்கிறான், பேரு ஜெயன்னு சொல்கிறான். அந்த மாதிரி இது மனுஷ சுபாவம், இப்படிதான் பண்ணுவோம். நம்ம மெஜாரிட்டி தான் இருப்போம், அதுக்கு நடுவில் யாரோ சில பேர் தேடின்னு போவாங்க ஒரிஜினல் சார். ட்ரூ சார், ட்ரூ சார்.
நடக்கட்டும். சாரி, அதான் நான் வந்து இது ஐ ஜஸ்ட் டென்ட் வாண்ட் சவுத் ஆப்பிரிக்கால என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சதீஷ் கோமல், ஒரு மனைவி சரீஷா கோமல்னு இருக்கிறார். அவள் வந்து ரொம்ப தீவிரமான டிவோட்டி புட்டபர்த்தி சாய்பாபாவுக்கு. சதீஷ் ஒரு தடவை பிளாக்ஸால் ஹைஜாக் ஆகிட்டு துப்பாக்கி நெத்தியில் துப்பாக்கி வச்சு அவன் காலேஜ் பிரின்சிபல், அதில் ஒரு 27 லட்சம் அன்றைக்கி ஃபீஸ் கலெக்ஷன் டே ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு போனான் பிளாக்ஸ் ஒரு 2 பேர் வந்து. இது இவளுக்கு முன்னாள் நாள் ஒரு வாரம் முன்னாலேயே ஹனுமானுக்கு சிவனுக்கு ஜலம் ஊற்றி ஹனுமான் சாலிசா படிக்கும்போது ஒரு காட்சி மாதிரி தெரியுது. நீல கோட்டு போட்டு அவன் இருக்கிறான், அவன் தலையில் நெத்தியில் துப்பாக்கி வச்சுருக்கிறான் பிளாக்ஸ்ன்னு. அவன் பயந்துட்டே இருந்தான். தினம் கோட்டு கலரை பார்ப்பேன். அன்னைக்கு பார்க்கல, அவன் நீளம் போட்டு போயிட்டான். ராத்திரி பார்த்தா சாயங்காலம் வந்துட்டாங்க ஹைஜாக்கு. ராத்திரி 11 மணி நான் வீட்டில் இருந்தேன் அன்னைக்கு அங்கே அவளுடைய அந்த வீட்டில். 11 மணி வரைக்கும் தெரியலை அவனை பற்றி என்னன்னு. அப்புறம் ஃபோன் வந்தது, இந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன், சேஃப் இதுன்னு சொன்னான். அதுக்கு முன்னால் அவளுடைய ஸ்டேஜ் ரொம்ப நர்வஸாக இதுவாக இருந்தார். அப்போ புட்டபர்த்தி சாய்பாபா ரொம்ப தீவிரமான டிவோட்டி. அவர் அப்படியே சோத்துக்குள்ளேருந்து ஃப்ளோட் ஆகி அவளுடைய அந்த ரூம்குள்ளே வந்தாரா. இவ வந்து அங்கேருந்து கையை அப்படி காட்டி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃப்ளோட் பண்ணி போயிட்டார். இவ கத்தி கூப்பிட்டா என்ன, நான் பக்கத்து வேற ரூம்ல இருந்தேன். அங்கெல்லாம் இந்த பெட்ரூம் கான்செப்ட் எல்லாம் பெட்ரூம் அவரவர் ரொம்ப ஹெசிடேஷன் இருக்கும். ஆனால் கூப்பிட்டா நான் போனால் இந்த மாதிரி என்னை கிள்ளு இருந்தேன், நான் முடிச்சுட்டு இருக்கேன், நான் தூக்குறேன்னா அப்படின்னா. பார்த்தா இந்த விஷயத்த சொன்னான். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து அவருடைய தவம் இல்லாமலோ அவருடைய ஞானம் இல்லாமலோ நடக்காது. இது ஒரு கால் இது இவளுடைய கிரியேஷனா, இவளுடைய ஸ்ரத்தைக்கு கிடைத்த பரிசா, அதுவும் எனக்கு தெரியாது. நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியாது. ஆனால் இது எதுவுமே அவரை பற்றிய கிரிட்டிக்கல் அவருடைய கருத்தை பற்றி அனாலிசிஸ். ஐயா, இந்த நீங்க இப்ப சொல்றோம், அதுதான் கவலை எனக்கு. சேர்ந்து இப்படிப்பட்டவரை எப்படி நம்ம குறைச்சிடுறோம் கீழே. எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு தலைவன்னு போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் அது ஒரு நம்பிக்கை அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருத்துக்கு மதிப்பு கொடுக்காம பண்ணின்றதுனாக்க இட்ஸ் டோட்டல் ஃபியாஸ்கோ தான். ஆனா நீங்க இப்ப சொல்றது பாருங்க, இந்த many are attracted to him through these what you call the incidents that are reported and all that. எனக்கும் அது நிறைய அவரே சொல்லுவார், இது all my miracles whatever we do is only my calling card, visiting card, but you come, you inquire, அவரோட ஃபர்ஸ்ட் திங் வந்து ரொம்ப ஒரு நாலேஜ் ப்ராசஸ்க்கு ரொம்ப அழகான டெஃபினிஷன். ஐ காட் இட் ஃப்ரம் சுவாமி ஒன்லி. வி கால் ஹிம் சுவாமி லார்ஜ்லி இன் மோஸ்ட் ஆஃப். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மார்க்கெட்ல நம்ம ஒரு சீசன்ல மாம்பழம் வந்துடுத்துனாக்க, நீங்க மாம்பழம் வந்துடுத்துன்ற செய்தி கேட்டானா உங்களுக்கு ருசி வந்துடுறதா? யூ கோ டு த மார்க்கெட், then you inquire, you squeeze, you check the market, every on the marketplace la poi inquire the visible panni, then you buy it. Then when it is in a ripened state, you cut and have it. And the madri first you hear about it, then you come and explore. யாரையுமே இது பண்ண அப்படிதான் அவருடைய, I mean general any even knowledge acquisition for who are being who am I kind of concept for Sai devotees. He recommends like this, you have to explore, you have to swanubudhingralla, on the aspect of getting a first hand feel for whatever you hear, read, and all the sensory perceptions would give you. அதை நம்ம ஒரு ப்ராசஸ்ல பண்ணினாதான் அதனுடைய சுவையை அனுபவிக்க முடியும். ரீட்டைல் அண்ட் அப்படிம்பர். ஸோ எனிவே ஐ டோன்ட் வாண்ட் டு, ஐம் நாட் சீன் டு பி டிஃபெண்டிங் ஆர் எனிதிங். என்னோட கரெக்ட். எனக்கு புரியுது, முழுக்க புரியுது நீங்க சொல்றது. நான் வேற ஒரு ஆங்கிள் தான் பேசுனேன். பட் நீங்க சாதாரணமா பார்த்தேன்ல சார், இல்ல நான் சாரி, ஐ வில் ஜஸ்ட் ஃபினிஷ் இட் பிகாஸ் எல்லாரும் நம்ம இந்த இன்னைக்கு நீங்க காலையில ஐ நோ வாட் இஸ் இன் யுவர் மைண்ட் as far as our act of disappearing. I don't want to stop. ஏன்னா இது வந்து அமங்கலமே கிடையாது. பட் தோ மெனி பீப்புள் ஃபீல் இது ராங் அப்படின்னு சொல்றேன். அன்னைக்கு வள்ளியாத்தால இன்னைக்கு காலையில சொன்னது மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் கீப்பிங் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் அ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அ பர்சன்
and what he does and what he has done to the society, what he has done to us in person, அது எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நம்ம அதை அந்த அவருடைய தாட்ஸ் அண்ட் இதை to make it a long reality, let's say, to sustain for long. அந்த மாதிரி பண்றதுங்கிறது ஒரு நேச்சுரலா நடந்துட்டு இருக்க விஷயம்னு எனக்கு படுறது. நம்ம எஸ்பெஷலி நம்மளுடைய குரு சம்பிரதாயம் இருக்கும்போது, even though the gurus don't want it, but that is something that's நம்மளுடைய நேச்சர் இஸ் டு how to sustain itனு பார்க்கும்போது அந்த மெத்தட் ரொம்ப சுவாதீனமா ரொம்ப நேச்சுரல்னு நடக்கிறதுன்னு எனக்கு படுறது. அது as I could see, இன்னைக்கு காலையில அவங்க டபான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் அவங்க சொல்ற ஒரு கருத்துலயும் இல்ல அவங்க சொல்றது எப்படி உங்களுடைய தாட்ஸ் நம்ம கேரிங் இட் ஆன் தி தாட் அண்ட் சர்வீஸ், லெட்ஸ் சே தி ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ரோபகேஷன் ஆஃப் கீதா மீட்டிங்ல சொன்னாடேப்பா வள்ளி ஆத்தாள் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாடே, அத பத்தி சொல்லிட்டு இருக்காரு சார். இல்ல, ஐ அம் ஜஸ்ட் சேயிங் ஃபார் எனி குரு this kind of thoughts and the process will be churned, will be generated. I am only trying to say அந்த மாதிரி even though they may not wish it, அது நடக்கக்கூடிய வந்து அந்த அதை தவிர்த்து வேற இல்லாட்ட இட் பிசுபிசுத்து போயிடுறது சார். ஆஃப்டர் சம் டைம் your whatever work you are setting out to do, that loses momentum. That's what she was trying. I assumed it like that, right? When she was telling ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா உங்க கருத்துக்களை அதை செய்யறது இன்னும் ஃபோர்ஸபிளா இன்னும் மோர் விகரஸ்லி we all should doன்றதா அவங்களுடைய தாட்டா இருந்தது. வெரி நோபல் தாட், ரியலி வெரி நோபல். சொல்லல, அவன் பணம் சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் அவன் சொன்னது. பணத்தால கொடுக்கணும் அப்படின்னு நான் whichever way, I mean, to create an organization or something like that, அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் அவங்க சொல்றது அந்த அந்த அது அது அவங்க மனசு. அதான் சரிப்பா, இது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சாரி ஃபார் பிரதிபாஜியை தான் ப்ளேம் பண்ணோம். ஜெகத்குரு நான் பாட்டு தேமேன் இருந்தேன். இல்ல, I wanted answer for this இல்லையா, நம்மளுக்கு கிளாரிட்டி வேணுமே, இத பத்தி நம்ம தெரியாம பேசக்கூடாதுன்னுட்டு தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களே. Sir, we can continue tomorrow also. சௌமியா, நீங்க ரொம்ப too much. Can we continue? இல்ல, okay. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண மாமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. நமஸ்காரம். சரிப்பா, நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. நமஸ்காரம்.